கலெக்ஷன்ஸ்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. எகெயின் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானான ஒரு மூவி வந்திருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ரிங்ஸ். ஸோ இந்த ரிங்ஸை போட்டுட்டு அந்த ஹீரோயின் பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஸோ அதுக்கு மேட்ச்டாக மூக்குத்தி. எனக்கு மூக்குத்தியே பிடிக்காது. என் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மூக்குத்தி வேர் பண்ணுங்கள், கொஞ்சம் லுக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மூக்குத்தி வேர் பண்ண பிடிக்காது. யாரெல்லாம் என்னை மூக்குத்தியோட பார்க்கணும்னு நினச்சிங்களோ, சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கீங்களா, என்ன ரெவிதி மூக்குத்து மூக்குத்து உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மூக்குத்தியை என்னால் குத்த முடியல. ஸோ என்னோட ப்ரொஃபஷ்னல் லுக்கும் செட் ஆகாது, என்னோட எய்ம்ஸுக்கும் செட் ஆகாது. ஸோ உங்களுக்காக அட்டாச் பண்ணி வச்சுருந்த மூக்குத்தி தான் நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த ஞானா மூவியில் போட்டிருந்த அதே லுக் மூக்குத்தி ப்ளஸ் ரிங்ஸும் எனக்கு ஃபேவரட் ரிங். எதுக்காகவும் நான் இது ரெண்டும் கழட்ட மாட்டேன். ஸோ இந்த ரிங்கை போட்டுட்டு இதை மேட்ச் பண்ணால் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிட்டியான லுக்ஸ் இருக்கும். இதுக்கு மேட்ச்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோக்கர் செயின் இருக்குது. இந்த செயின் வேர் பண்ணி பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரியை இதுவே வந்து மாடலான லுக்ஸ் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கூட நான் இந்த மாதிரி வேர் பண்ணேன் அப்படின்னா ஒரு ப்ரிட்டியான லுக்ஸை தரும். இந்த ஜோக்கர் செட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீஸ் ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸுக்கு தான் நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த ஜிம்கா கலெக்ஷன்ஸுக்கு இந்த சாரீஸுக்கும் இந்த ஜோக்கர் செட் போட்டு நான் வேர் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இதை விட இந்த சாரீக்கு வேர் பண்ணுறதை விட இதுக்கு பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சாரீஸுக்குன்னு இது வேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ என்னோட இந்த மூக்குத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு நீட்டான உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. இந்த ஜோக்கர் செட்டுக்கு இந்த மூக்குத்தி ப்ளஸ் இந்த வந்து ரிங்கும் அதுக்கப்புறம் அதுக்கான த்ரெட்டு கூட கொடுத்துருந்தாங்க. எந்த பாக்ஸில் வச்சுன்னு தெரியல, சர்ச் பண்ணும் போது காட்டுறேன். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் என்னோட தோடு கலெக்ஷன்ஸ் தாங்க. நிறையா இருக்குது. தோடுக்குனே இன்னும் என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்கேன். இது ஒரு செட் ஆஃப் பாக்ஸு. எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட ஒரு ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னாவே இந்த மாதிரி இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்காக, காலேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்காக சர்ச் பண்ணி வாங்கினேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா சாரீஸ் வேர் பண்ணும்போது இந்த தோடு வேர் பண்ணால் ஒரு ரிச்சான கேரளா பொண்ணு லுக்கு கிடைக்கும். ஸோ இந்த தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 700 ஒரு 100 ஆர் 220 ருபீஸில் தான் இருக்கும். இந்த ஜிமிக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கலர் ப்ளூ கலரில் எனக்கு ஆல்மோஸ்ட் ராயல் ப்ளூ கலர் சாரீனா ரொம்ப பிடிக்கும். அந்த சாரீஸ் என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு சாரீஸ் கலெக்ஷனில் காட்டுறேன். அந்த சாரீக்கு மேட்ச் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஸோ இது கோல்டன் கலரில் இருக்கனாட்டி நீங்கள் எந்த கோல்டன் கலர் சாரீக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ப்ளூ கலர் இருக்கனால எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ளூ ரீசெண்டாக மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சாரீஸுக்கும் இந்த ஜிம்கா வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கமான ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஜிம்கி லவராக இருந்தீங்க அப்படின்னா. எகெயின் இதுக்கு மேட்ச்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலர் தோடெல்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் நான் கோயில் ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் போனால் வாங்கிட்டு வந்துடுவேன். ரீசெண்ட் ஆஃப் டேஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிம்கா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஜிம்கான்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2 மயிலும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். எகெயின் வந்து இதையே சிங்கிள் மயிலே நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டான ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஜிம்கால ப்ரிப்பேர் பண்ணும் போது நம்ம சாரீ வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிம்மாக தெரியும். ஆனால் இந்த ஜிம்கா போட்டோம் செமப்பா, என்ன இது லுக் கிரியேஷனே செமையாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஜிம்காவில் ஒயிட் கலர், நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் நான் மேக்ஸிமம் ஒயிட் கலர் பிளாக் கலர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஜிம்காஸ் கலெக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தோடெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 30 ருபீஸ் 40 ருபீஸில் தான் வாங்குவேன். சம்டைமாக ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் ஒரு கொஞ்சம் ரிச் லுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் லுக்கில் தரும். கோல்டன் கலர் சாரீஸ் இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது ஒரு நீட் அண்ட் ப்ரெசண்ட்டாக ட்ரெடிஷ்னல் லுக்கில் உங்களுக்கு இருக்கும். இதுவும் 30 ருபீஸோ ஆர் 60 ருபீஸ் தான் நினைக்கிறேன். இதுவும் எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சென்னை டியூட்டி போகும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய அழகான தோட்லேயும் இதுவும் ஒன்று, ஒரு சுடி குர்த்தா ஜீன்ஸ் அந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும். ஆனால்